ட்ரான்ஸ்பர் பண்றாங்க, 4000 கோடி முடங்கி இருக்குன்னு ஆதவ அர்ஜுனா ஓபனா சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆதவ அர்ஜுன் அவர் ஆமா இல்ல லாஸ்ட் கூட ஒரு சூப்பர் ஹிட் படம் ஹீரோ தானே சார் அவரு. அவரு எதுக்கு இது சொல்றாரு எனக்கு புரியல சார். அவர் ஹீரோவா ஏதாவது படத்துல ஆல் ஓவர் வந்தளிச்சுக்கிறாரு. அவருக்கும் இந்த சம்மதத்துக்கும் சார் அது விஜய் பேச சொல்லுங்க சார். எப்பவுமே அமைதியா இருக்கிறதால அவரை பேச சொல்லுங்க. ஏன்னா அவர் தானே சினிமா துறையில இருக்கிறாரு. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வியாபார ரீதியா வரும்போது அதே பேனர்ல நடிச்சிருக்காங்கல்ல, அதே துறையில இருந்திருக்காங்க. பிசினஸ் போது அதை வந்து பேசணும். விஜய் பேச வேண்டியது ஏன் விஜயோட வாய்ஸா ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு, விஜய் பேச சொல்லுங்க. இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி வந்து நேரடியா ஊழல் ஆட்சி எல்லாமே சொல்றாரு, குடும்ப அரசியல்னு சொல்றாரு. அவங்க அப்பா டைம்ல இருந்து விஜயோட விஜய் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஆப்ஷன் கேட்டு அதெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் இல்லாம பெறாமையா நீங்க 32 வருஷமா உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு